லட்சுமி பயங்கரமா இருக்கே. அடுத்ததாக நான் பேச வைக்கிறோம். நண்பன் ரோல் ஆனாலும் எதிரி ரோல் ஆனாலும் நடிப்பிலே மிரட்டும் வேட்டை முத்துக்குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மாறன் சார், நன்றி சார். நான் ஒவ்வொரு படத்துலேயும் வந்து நம்ம கொடுக்குற வேலையை சரியாக செஞ்சிடணுங்கிறதுல எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து நான் மனசாட்சியோடு அது நல்லா பண்ணியிருக்கேனாங்கிறதுல ஒரு திருப்தி இருக்கா இல்லைங்கிற என்னையவே கேள்வி கேட்டுருப்பேன். ஆனால் நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் எப்படி ஏதாவது வேற ஒரு களத்தில் வேறு மாதிரி ஒரு கண்டென்ட்டில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லிஸ்ட்டு இருக்கும். நமக்குள்ளேயே வந்து ஒரு 10 கதாபாத்திரம் இந்த மாதிரிலாம் பண்ணணும். இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது எனக்கு மாறன் சார் சொன்ன அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் சரியாக செஞ்சுருக்கேங்கிறதுல நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப சீரியஸாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது காமெடியாக இருக்கும். அதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு இந்த நேரத்தில். ஏன்னா நம்ம உருவம் வந்து ஒரு ஜாக் ஃப்ரூட் மாதிரி தான். நிறைய பேருக்கு பழகாதவங்களுக்கு அது அப்படி தான் தோணும். ஆனால் நிஜமாக நான் அது கிடையாது. நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டு தான். அது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி ப்ரொடியூசர்ஸு, சம்பளம் கொடுக்குற முதலாளி, அவர் முதல் படம், அவர் மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அது சாதாரண விஷயம் கிடையாது. அது எப்படி ஆரம்பித்தாங்க, எங்கே முடித்தாங்கங்கிறதுல நான் தூரத்துலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ்வளோ வலியும் வேதனையும் இந்த மனுஷனுக்கு அவ்வளோ இருக்குது. நான் நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய லாபத்தை உண்டு பண்ணி அடுத்தடுத்த படங்கள் நிறைய நீங்கள் பண்ணணும் சார். அது நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். மற்றபடி தேஜு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஜிவி சார் அப்போ சொல்லணும். ஜிவி சார் வந்து நான் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டேன். இந்த 2வது படம் செட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுல ரொம்ப சகஜமாக வந்து பழகக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு நண்பர். ஒரு நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணும், ஒரு இம்ப்ரூவைசேஷன் இதெல்லாம் தோணும். ஜிவி சார் இது பண்ணலாமா அப்படின்னா, இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ணும்போது எல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசியில் மாறன் சார் வந்து எடிட் பண்ணிவிடுறாரு. இங்கே அது வந்து இது வேணாம், இது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பட் என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னென்னா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு படமாக இருக்கும். அஸ் ஏ ஆக்டராக ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான ஒரு நடிப்பு நம்ம கொடுத்தாலும் இதுலேயும் அந்த வேலையை நம்ம நல்லா சரியாக செஞ்சுருக்கோங்கிறது என் மனசாட்சிக்கு எனக்கு நான் நேர்மையாக இருக்குதுங்கிறது நான் நம்புகிறேன். மற்றபடி இந்த படத்தில் வேலை செஞ்சாங்க அத்தனை பேருக்கும், என்டையர் காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.